போதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒரு தடவை மயிலை வந்து மன்னிச்சா நம்ம சரவணன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மயில் வந்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடறாங்க. அதாவது இனிமேல் வந்துட்டு யார்கிட்டையும் போய் நான் என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்லக்கூடாது, குழந்தைய காரணமாக காட்டி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து மயில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த பிரச்சனையை வச்சு எப்படி வந்து நம்ம பாண்டி ஸ்டோர் குடும்பத்தை பழி வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட பாக்கியை வந்து யோசிக்கிறாங்க. பாக்கியம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இவங்க வந்து எப்போ பாக்கியம் இப்போ வீட்டில் இருக்க தொட்டிக்கும் மயிலக்காவுக்கு இன்னும் இப்படி பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கோம். மயிலக்கா வந்து நம்ம சரவணன் மாமா கூட ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்துட்டு இந்த விஷயத்தில் இனிமேல் தலையிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு மீனா ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு நம்ம மயில் கேட்டதுக்கு, நீங்கள் உங்கள் அம்மா வந்து சரியில்லைக்கா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு அத்தனை இது இன்னும் சின்ன பிரச்சனைலாம் பெருசாயிருச்சு, எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் கோயிலுக்கு வர சொல்ல, ஆனால் அவங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனையாக்கி விட்டாங்க. இதுக்கு மேலே யாரையும் சமாதானம் படுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைக்கா, என்னை மன்னிச்சிருக்கேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு வந்து மீனா சொல்ல போகிறாங்க நம்ம மயில்கிட்ட.